श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 39வது ஸ்லோகம். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்து மர்கஸ்ய சேஷதः त्वधन्य संशयायस्य शेस्तानह्युपपद्यते. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்கஸ்ய சேஷதः त्वधन्य संशयास्यस्य शेस्तानह्युपपद्यते. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனோட 3வது சந்தேகம். அதாவது முதல் ஸ்லோகத்தில் நழுவிய மனமுடையவனுக்கு என்ன நடக்கும், அவனுக்கு காம்கதியும் கிருஷ்ண கச்சதி அவன் எந்த கதியை அடைவான்னு கேட்டார். 2வது உபயப்பிரவிஷ்டகா, 2 மார்க்கங்களையும் இழந்து சின்னாபின்னமாக, அதாவது மேகமெல்லாம் காத்தடிச்சா அப்படியே கலைஞ்சு போகிற மாதிரி போனவனுக்கு என்ன கிடைக்கும், அவன் இதில் அழிந்து விட மாட்டானோ, என்ன அந்த ஜீவன் எப்படி மேலுக்கு வரும், அவனுடைய முயற்சி எங்கனம் பலிதமாகும் அப்படின்னு 2வது கேள்வி. 3வது கேள்வி கிருஷ்ண மே என்னுடைய இந்த சம்சயம் என்னன்னு கேட்டால், இந்த சந்தேகத்தை நீ முன்ன என்ன பண்ணணும், துளி கூட குறைவில்லாமல் அசேஷதனா மீதம் இல்லாமல் முழுக்க இந்த 3 சந்தேகத்தையும் நீ எனக்கு தீர்த்து வைக்கணும். என்னன்னு கேட்டால் எனக்கு சந்தேகம்னு சொன்னாலே அந்த சந்தேகத்தை நீக்கி வைக்கிறதுக்கும் சந்தேகத்தை திருத்தி நல்லபடியாக தெளிவாக சொல்கிறதுக்கும் நீ தான் தகுதியானவன். ஏன்னா உங்ககிட்ட தான் எனக்கு பண்ண பெருமாள்கிட்ட முதல்ல என்ன சொல்லிட்டான், எனக்கு என்னையே நீ தெரியுமா, சிஷ்யஸ்தேகம் சாகிமாம் துவம் பிரபன்னம், நான் உன்னை சரண் அடைகிறேன், எனக்கு என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கோ, எனக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் நிறுத்துவை, எனக்கு குழப்பத்தை தீர்த்துவைன்னு தான் 2வது அத்தியாயத்தில் சொன்ன பொழுதே. அதனால் இங்கேயும் அர்ஜுனன் என்ன சொல்லியாருதுன்னு கேட்டால், என்னுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு நீயே உரியவனாக உள்ளாய். தொதன்யா, உன்னை தவிர வேறு எவராலும் இந்த சம்சயத்தை சந்தேகத்தை சேத்தா ஒருபொழுதும் அழிக்கக்கூடியவர் யாரும் இல்லை. ந உபபத்தியதே, இது மேலும் கிடைத்ததற்கு அரியதன்றோ, பெருமாளே நம்மளோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறார், நமக்கு எதிர பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்றதுனால அசம்சயம் மகாபாகோன்னு பெருமாள் முதல் ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பித்தார். இங்கே என்ன கேட்குறாரு, தொதன்யா, உன்னை காட்டிலும் என்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கு யாருமே இல்லை. மேலும் இது மிகவும் உயர்ந்ததன்றோ, உபபத்தியதே, கிடைத்ததற்கு அரியதன்றோ. ஏன்னு கேட்டால் பெருமாள்கிட்டயே கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட சந்தேகங்களை தீர்த்துக்கிறோம். நேராக 1-to-1 கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு இந்த 3வது கேள்வியும் கேட்டாருது. இந்த 3 கேள்வியும் சேர்த்து நம்ம கேட்டுட்டோமான முதல் கேள்வி என்ன, இது மாதிரி பாதியில் விட்டுட்டானான அவனுக்கு காம்கதியும் கிருஷ்ண கச்சதி, அவன் எந்த கதிக்கு போவன் அப்படின்னு. அப்படி மேலும் இது மாதிரி தொடர்ந்து யோசிக்கச்சே அவன் பிரம்மத்தை பார்க்கின்ற வழியிலும் போக முடியவில்லை, யோகத்தை அபியசிக்க வேண்டும் என்கின்ற வழியிலும் முன்னேற முடியவில்லை. அப்படி என்ன அவனுடைய முயற்சி சின்னாபின்னமாக ஆயிடாதா? அதாவது மேகம் எப்படி பெரிய காத்தடிச்சா கலைஞ்சு போயிட்டு அந்த இடத்துல போதுமானவளுக்கு மழை பெய்யாமல் அவள் போயிடுறதோ, அதுபோல் அவனுடைய முயற்சி இப்படி சிதறி போயிடுத்துனா அவன் என்ன கதிக்கு போவன் அப்படின்னு. மேலும் எனக்கு இதுபோல் சந்தேகம் வருது இந்த 2-3 கேள்விக்கு. அப்படின்னா இந்த சந்தேகத்தை துளி கூட குறையில்லாமல் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக அதனோட டவுட்டெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணி தரணும் இல்லையா? எனக்கு வந்திருக்கிற இந்த சந்தேகத்தை முழுஷா நீ ஒருத்தந்தான் தீர்த்து வைக்க முடியும். தொதன்யா, உன்னை தவிர நான் வேறு யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு கேட்குறார். அதனால் இந்த 3 சந்தேகத்துக்கும் சேர்த்து பெருமாள் அடுத்தது 3 ஸ்லோகத்தில் சிறப்பான பதிலை கொடுக்க போகிறார். அந்த என்னதுன்றதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு வந்த சந்தேகம் அர்ஜுனுக்காக மட்டும் வரல, நம்ம போல் சாதாரணப்பட்டவாளுக்கும் இது போலெல்லாம் சந்தேகம் வரும். பிரம்மத்தை பார்க்கணும்னா இப்படி யோகம் பண்ணு, அப்புறம் தெரியுமா ஒரு தரையிலேருந்து 4 வரக்கடை ஒசலை உட்காந்துக்கோ, அப்புறம் இது பண்ணால்
தர்ப புல் மேலே பலகையை போட்டுக்கோ, பலகை மேலே தர்ப புல்லை போடு, இப்படி உட்கார அப்படி உட்கார மூக்கப்படி அப்படின்னு நிறைய சொல்லி கொடுக்குறார். 25 ஸ்லோகத்துக்கு டவுட்டு இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுற யோகத்தை சொல்லி கொடுத்தா அத்தனையும் கேட்ட பிறகு அர்ஜுனனுக்கு என்ன வருது, பெரிய சந்தேகம் வருது. ஆமாம், இதை தொடர்ந்து பண்ணணுமா, 3 நாளில் வருமா, 5 நாளில் வருமா, 2 மணி நேரத்தில் யோகம் சித்திக்குமான்னு சொன்னால் பெருமாள் தன்னுக்குள்ளே ஒரு பெரிய புன்சிரிப்பு சிரிச்சுக்கண்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறார், இது ஒரு சமயத்தில் ஒரே ஜென்மாவிலேயே கிடைக்காது, 4-5 ஜென்மா கூட ஆகுன உடனே தான் அவருக்கு இந்த கேள்வி கேட்குற ஐடியா வந்துடுது. இதெல்லாம் முயற்சி பண்ணால் 1/2 மணி நேரத்தில் வரும்னா உடனே பண்ணிடலாம்னு நினைக்கிறா போல். ஆனால் இந்த மனம் அடங்குவதற்கு என்ன யாவொன்றொரு ஏன் பராபரமேன்னு அது என்ன பண்ணோம், அப்படியே சுற்றிக்கிண்டே இருக்கும், ரவுண்ட் அடிக்கும் இல்லையா. காற்றை அடக்குவதை காட்டிலும் கடினமானது மனதை அடுக்குவது அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்படி 3 விதமான சந்தேகங்கள் தனக்கு இருக்குது அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறாரு அர்ஜுனன். அந்த கேட்ட கேள்விக்கு, அந்த சந்தேகங்களுக்கு பெருமாள் எப்படி பதில் சொல்கிறாருன்னு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.